தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடந்ததா? சாட்சியாக மாறிய எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிகார மமதையில் பேசிய விஜய், கண்டனம் தெரிவித்த இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆபத்தா? எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போட்ட ரகசிய பிளான். தாவேக ஆட்சியில் மாணவர்களுக்கு படமா பாடமா? இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப கரூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவங்க எங்களை டிவிக்கே தான் முதற்கொண்டு எங்கள்ட்ட பேசினாங்க. நாங்களா போகல வேணும்னு கேட்டு. அவங்க தான் எங்களை வற்புறுத்தினாங்க. அதாவது எங்கள்கிட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதற்கப்புறம் தான் நாங்க போனோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரே சார். ஓப்பனாவே ஒத்துக்கிறாரே சார். ஆக்சுவலா இங்க தாவேக ஆட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையா, இந்த குதிரை பேரத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் இதுல பிள்ளையார் சொல்லி போட்டா, இப்படின்னு பல சந்தேகங்கள் நம்மளுக்கு எழும்புது. இது பொதுவெளியில விவாத பேச்சாகவும் இருக்கு, பொதுமக்கள் மத்தியில கொஞ்சம் சர்ச்சைகளும் எழும்பிருக்கு. ஏன் தாவேக ஆட்சி தொடர்ச்சியா இங்க அதிமுக எம்எல்ஏக்களை இந்த பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதிமுகவில் இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் 2 தலைமுறை 3 தலைமுறைகளா இருந்திருக்கிறாங்க. சி விஜயபாஸ்கர் அவர்கள், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள். இன்னைக்கு இவங்கெல்லாம் அடையாளம் தெரியுறாங்க நமக்கு அப்படின்னா அது ஜெயலலிதா அவங்க அமைச்சு கொடுத்த அந்த பாதை அதிமுக அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஸோ அதிமுகவில் இருந்து ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டு இவங்க அமைச்சர்களாக இருந்ததுனால தான் சி விஜயபாஸ்கரா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், அதிமுகவோட ஒரு சீனியராக இருக்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கரா ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார், அவரும் அதிமுகவில் ஒரு சீனியராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாருக்குமே அதிமுக அப்படின்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் அவங்களால அடையாளம் காணப்பட்டவர்கள் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அதிமுகவில் இருந்து இன்னைக்கு நம்ம பதவியில இல்லை, அதிகாரத்துல இல்லை, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அதனால ஆளுங்கட்சி தரப்புக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இவங்க போறாங்கல்ல, அதுவும் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா 2 மாசம் ஆகுது, நீங்க உடனே ராஜினாமா பண்ணிட்டு போறீங்க. அப்போ மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களே, அப்ப அந்த மக்களை நீங்க துரோகம் பண்ற மாதிரி தானே. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இடைத்தேர்தல் கேன்சல் சொல்லிட்டாங்க. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் கேன்சல். கரூரும் ஒன்று. கரூர், திருச்சி கிழக்கு, விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இந்த 5 தொகுதிக்கும் ரத்து செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த தொகுதி மக்களுக்கு எதனா போகுமா? இப்ப பட்ஜெட் வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எல்லா 234 தொகுதிக்கும் அமௌண்ட் போகும், அதாவது நிதி போகும். இப்ப அந்த 5 தொகுதிக்கு போகுமா? ஏன்னா எம்எல்ஏ கிடையாது. ஸோ பல கஷ்டங்கள் அந்த தொகுதி மக்கள் சந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த தொகுதி மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அது போய் சேராது. அது நிதியில இருந்தா இருக்கட்டும், இல்ல பல விஷயங்களா இருக்கட்டும், அரசு சார்ந்த எல்லா விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது சேராது. ஏன்னா எம்எல்ஏ கிடையாது, காலியா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துறாங்க. இப்ப நம்ம தொகுதியில இவரு போனார்னா நம்மளுடைய குறைகளை கேட்பார், நம்மளுடைய வேதனைகளை சொல்லுவார், நமக்கு தொகுதிக்கு என்ன வேணுமோ அப்படின்ற இவங்க போராடி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, உங்க மேல வச்ச நம்பிக்கையில உங்களை எம்எல்ஏ ஆக்கி உள்ள அனுப்புறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சுயலாபத்துக்காக எனக்கு எம்எல்ஏ பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க தாவேகால போய் சேர்ந்தீங்க. தாவேகால போய் சேர்ந்தீங்கன்னா அங்க எந்த அடிப்படையில நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. என்னன்னா இதுக்கு முன்னாடியே வைகோ அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களை ஜெயிக்க வேண்டியது என் பொறுப்பு, நானே பிரச்சாரங்கள் மேற்கொண்டு. இதுவே ஒரு வகையில் பேரம் தான். அது நீங்க குதிரை பேரன்னு முத்திர வச்சுக்கோங்க, இல்ல பாம்பு பேரன் எந்த பேரம் வச்சுக்கணும், ஆனா பேரம் நடந்திருக்கு. இதுவும் ஒரு வகையில பேரம் தான். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க அதிமுகவில இருந்து ராஜினாமா பண்றதுக்கும் அதிமுகவில இருந்து தாவேகாவுக்கு போனதுக்கும் நாங்களாம் ஒன்றும் போக கிடையாது. எங்க கிட்ட தாவேகாவினர் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் தான் நாங்க வந்தோம் அப்படின்றாரு. ஆனா அப்ரோச் எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணாங்க, என்னென்ன ஆஃபர்கள் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இப்போ நார்மலா இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க, இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், தீர்கா மேடம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, எங்க ஆபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கொடுப்போம், உங்களுக்கு எல்லா கொடுப்போம் அப்படின்னு. இப்போ பிராக்டிக்கலா நம்ம பேசுவோம். இப்படிதான் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு, ஏன்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க உங்ககிட்ட நல்ல இதுவா இருக்குன்ற போது உங்களை எங்க கம்பெனிக்கு இழுக்கிறதுக்கு நாங்க ஆஃபர்கள் கொடுப்போம், அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அப்போ இவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கிட்ட என்ன மாதிரி ஒரு அப்ரோச் கொடுக்கப்பட்டது, என்ன மாதிரி ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் கேள்வியா இருக்குது நமக்கு.
சோ தொடர்ச்சியா இவங்க கை வைக்கிறது அதிமுக எம்எல்ஏக்கள் மேல தான், திமுக எம்எல்ஏக்கள் மேல கிடையாது. ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் மேல கை வச்சா, ஏன்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 14 வருஷம் திமுக ஆட்சியில கிடையாது. அப்பவும் திமுக உடையாம தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா திமுக அந்த 14 வருஷத்திலும் நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, வளர்ச்சி அடைந்துட்டே இருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ வச்சுலாம் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்க சட்டமன்றத்துல அவ்வளவு கலக்குனாங்க. உடையில திமுக உடையில, திமுக விட்டு யாரும் வெளியே போல. ஆனா மத்தவங்க திமுக உள்ள சேர்ந்தாங்க. இப்ப ஜெயலலிதா இருக்கும்போது 10 வருஷம் ஆட்சியில அவங்க இல்ல. ஆனா இருந்தாலும் திமுக உடையாம இருந்ததுல, திமுக எம்எல்ஏக்கள் சதராம இருந்தாங்கல்ல, ஆளும் தரப்பினருக்கு போலியே அவங்க நாளுக்கு நாள் என்ன பண்ண வீரியம் அடைஞ்சிட்டே இருந்தாங்க, அடுத்தடுத்து ஆட்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு நீங்க 5 வருஷத்துல உங்களால ஆட்சியில இருக்க முடியல அப்படின்னு பொறுத்துக்க முடியாம, இன்னைக்கு இந்த பதவி வேணா நான் தாவேக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செதறிட்டு ஓடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற கேள்விதான் நம்மளுக்கு இருந்தது. சோ இப்போ விஜய் அவர்கள் டைரக்டா இப்போ குதிரை பேரத்துல ஈடுபட்டார் அப்படின்னு 2வது சாட்சியாவும் மாறி இருக்கிறாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏற்கனவே வைகோ அவர்கள் ஒரு சாட்சியா இருக்கிறார். இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் சொல்றதை வச்சு அவரு ஒரு சாட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது திட்டவட்டமா தெரியுதுங்க. தாவேக்காவினர் அப்ரோச் பண்றாங்க, அதிமுகவை கபலீகரம் பண்றதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வேணும், சும்மாலாம் கிடையாது. இவங்க 118 சீட் வாங்குறதுக்கு மெஜாரிட்டி வேணும்னா கிட்டத்தட்ட 20 தொகுதியில உங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்கணும். இடைத்தேர்தல் நடந்து நீங்க ஜெயிச்சா 118 நீங்க மெஜாரிட்டி வந்துடலாம். அப்புறம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க 5 வருஷம் நீங்க 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்க ஆட்சியை என்ன பண்ணலாம். இப்ப நீ விஜய் அவர்களுக்கு இருக்க பயம் என்ன அப்படின்னா, இந்த ஆதரவு தருகிற கட்சிகள் எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது. சோ அதனாலதான் 118 சீட்டு மெஜாரிட்டி நம்மளுக்கு வேணும், தனி பெரும்பான்மையோட விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க நம்மளுக்கு 118 பேர் வேணும் அப்படின்றதுக்காக தான் இடைத்தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அதிமுக எம்எல்ஏக்களை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இன்னைக்கு நீதிமன்றம் நல்ல ஒரு சவுக்கடி கொடுத்துதா, இடைத்தேர்தல் கிடையாது 5 தேர்தல். ஆனா இப்போ குதிரை பேரம் நடந்தது அப்படின்றது உண்மையாச்சு. ஏற்கனவே டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, எங்க எம்எல்ஏவை இவர் கார்ல வச்சு சைன் போட வச்சாரு, அதுவும் ஒரு வகையில பேரம் தான், வீடியோவோட அந்த ஆதாரம். ஆமா, அதுவும் ஒரு விஷயம் தான். சோ பாஜக ஒரு பக்கம் போய் ஆளுநர் கிட்ட என்ன பண்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, புகார் கொடுக்குறாங்க, குதிரை பேரம் நடந்தது. திமுக போய் இப்போ ஒரு பக்கம் கொடுக்குது, அதிமுக ஒரு பக்கம் போயிடுது. சோ ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்றாரு, தாவேக்காவினர் தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அந்த டீம் தான் எங்களை அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்றாரு. அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் இப்போ உண்மை வெளியே வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். சோ தொடர்ச்சியா தாவேக்கா குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் சொல்றதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தான். இது விசாரணைக்கு போயிட்டு ஆளுநர் தகுந்த விசாரணை நடத்தி, வெளிப்படையான விசாரணை நடத்தி ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. தாவேக்கா தொடர்ச்சியா இது போல அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எம்ஆர் விஜயபாஸ்கருடைய பேச்சினாலையும் இப்ப ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுதான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இப்ப சிஎம் பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை இழந்துட்டு நீங்க பேசாதீங்க, ஆட்சி உங்க கையில இருக்கு, அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு அந்த ஆணவத்துல நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் நேற்று கரூர்ல சிஎம் பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார். ஆக்சுவலா விஜய் அவர்கள் கரூர்ல பேசின பேச்சே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது, எவ்வளவு அபண்டமான பேச்சு, அப்பட்டமான பேச்சு, பொய் பேச்சு அப்படின்றது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவர் ஒரு விஷயத்த சொன்னார், இப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு இது பண்றாருன்னா, தீர்ந்து போன சக்தி அப்படின்றாங்க. சரி, தீர்ந்து போன சக்தியில இருந்து தானே சார் நீங்க எம்எல்ஏ என்ன பண்றீங்க, எடுக்கிறீங்க. இப்போ கூட தீர்ந்து போன சக்தின்னு சொல்றீங்க, ஆனா அந்த எம்எல்ஏக்களை தானே நீங்க உங்க பக்கம் இருக்கிறீங்க. எதுக்கு தீர்ந்து போன சக்தி எம்எல்ஏ? அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கட்சிய, அதாவது 50 வருஷமா ஆட்சியில இருந்த, அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருந்த கட்சியை இன்னைக்கு சிறுமப்படுத்தி பேசுறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அப்போ ஒரு கட்சியை தாழ்த்திட்டு தான் உங்களை நீங்க மேன்மைப்படுத்தணுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இது எந்த விதத்துல, இது ஒரு வகையில சர்வாதிகாரமான பேச்சு. அது மாத்திரம் இல்லாம சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணி அப்படின்றாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி கோவப்படுறது. நீ சிஎம்கான அழகா இந்த பேச்சு? கூட்டு களவாணினா என்னங்க? தரம் தாழ்ந்த பேச்சு இல்லைங்க. சிஎம் நீங்க ஒரு அவர் கரூர்ல பேசின விவகாரத்தை நீங்க விஜய் தாவேக்கா தலைவர் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து பேசினார்னா ஓகே, அதுவே தப்பு தான். விஜய் அவர்கள் தலைவரா இருந்து பேசுறதே தப்புதான் வச்சுக்கோங்க. ஒரு தலைவருக்கு பண்பு வேணும், பணிவு வேணும் அப்படின்றது முக்கியம். சோ தலைவரா இருந்து பேசுறதே தப்பு தான். மேபி இருந்தாலும் தலைவரா இருந்து பேசுறாரு, எதிர்கட்சிகளை தாக்குறாருன்னா ஓகே, அக்செப்டபிள். ஆனா ஒரு முதலமைச்சரா நீங்க பேசுறீங்களா, அப்ப அங்க எங்க போச்சு மாண்பு?
அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஒரு எதிர்க்கட்சி இப்போ ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல வரல. இதே திமுக விமர்சிச்சிருக்கு, அதிமுக விமர்சிச்சிருக்கு. எல்லா ஆளும் தரப்பினரும் எதிர்க்கட்சி விமர்சிப்பாங்க, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி விமர்சிப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் பேசின மாதிரி இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் பேசினதில்லை. நாகரிகமற்ற ஒரு முறையில பேசுறாரு, நாகரிகமா பேச மாட்டேங்கிறாரு, ஒரு பணிவா பேச மாட்டேங்கிறாரு, ஒரு மாண்பா பேச மாட்டேங்கிறாரு, முதலமைச்சருக்குரிய அந்த பதவிக்குரிய மாண்பா பேச மாட்டேங்கிறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் டைலாக் எழுதி கொடுத்துறவங்க பார்த்து அது டைலாக் என்ன இருக்குதோ அதை படிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ச்சியா இது பண்றாரு. இப்ப கூட்டுக்களவாணின்னு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, திமுக சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்களை களவாடி கொண்டு தானே போயிட்டு நீங்க வந்து இப்போ வச்சிருக்கீங்க. அதே கூட்டுக்கலவன் தயவோட தானே இவங்க ஆட்சி ஆமா, அமைச்சிருக்காங்க. திமுகவுடைய அந்த கூட்டணி தயவால தானே நீங்க வந்து இது பண்றீங்க. அப்ப நீங்க யாரு கூட்டுக்களவாணி, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கேட்கிறாரு. இவர் வந்து எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறாரு, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடி இருப்பாரு, பதவி வந்தால் பணிவு வர வேண்டும் அப்படின்னு பாடி இருப்பாரு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? அவருக்கு பணிவு இருந்தது, எம்ஜிஆர் அவர்களுக்கு பதவி வந்த பிறகு பணிவு இருந்தது. எதிர்க்கட்சியில எந்த ஸ்டேஜ்ல எந்த இடத்துல வச்சு நம்ம விமர்சிக்கணும் அப்படின்றது ஒரு பணிவு இருந்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு இருக்குதா? சட்டமன்றத்துல கலைஞர் அவர்களை அவதூறா பேசுறாரு, தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர். உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. 1000 இருந்தாலும் அவர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர், அந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கணும். ஆனா விஜய் அவர்களுக்கு அந்த பண்பு இருக்கா, மாண்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. அதுதான், ஒரு வயசு வித்தியாசம் பாக்குறது இல்ல, அரசியல்ல மூத்தவர்கள் பாக்குறது இல்ல, முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் தலைவர்கள் அப்படின்றது எதுவுமே பாக்குறது இல்ல. வாய்க்கு வந்ததுல இஷ்டத்துக்கு அடிச்சிருது. கூட்டு களவாணின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்போ இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, இங்க யாரு களவாணின்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதிமுக எம்எல்ஏக்களை களவாடுறாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை களவாடுறாங்க. இப்ப யாரு கூட்டு களவாணி நீங்களே முடிவு பண்ணீங்க. டிடிவி தினகரன் கேள்வி வைக்கிறார். சோ எதற்கு நீங்க ஒரு பேச்சு பேசுறீங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் அதுக்கு வந்து பதிலடி கொடுத்தா உடனே என்ன பண்றாங்க, சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுறாங்க. தாவேக்காவுல ஒரு முதலமைச்சர் இப்படி கேட்கலாமா, இது பண்ண அப்ப முதலமைச்சர் மட்டும் இப்படி பேசலாமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதே கூட்டுக்களவாணின்னு நீங்க சொல்ற திமுக தலைவர் தானே நீங்க வின் பண்ண மறுநாளே போய் பாத்தீங்க. ஆமாங்க, இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, தீய சக்தின்னு விஜய் அவர்கள் விமர்சிச்சாரு. ஆனா ஏன் தீய சக்தியை போய் சந்திச்சாரு விஜய்? ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஆதரவு தருகிற உங்க அமைச்சரவையில் இடம்பெறுகிற கட்சி தலைவரே உங்களை டாரா கிழிக்கிறாரு. சோ அப்போ விஜயனுடைய பேச்சு எந்த அளவுக்கு தரமற்ற பேச்சா இருக்குது அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ விஜய் அவர்கள் இனிமேட்டாவது அந்த மாண்புகளும் அந்த பண்புகளும் வைத்து அவர் பேசணும். அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை தாழ்த்தி பேசுறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கிறார் அப்படின்ற கோணத்துல தான் நான் பார்க்கிறேன். இப்ப அந்த அதிமுக கட்சின்றது இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கோணத்துல தான் இருக்கு. ஏன்னா சி.வி. சண்முகம் அவர்களும் சரி, எஸ்.பி. வேலுமணி அவர்களும் சரி, 2 பேரும் சேர்ந்து நிறைய பிளான் பண்றாங்க, ரகசியமா நிறைய திட்டங்கள் போடுறாங்க. இந்த திட்டங்கள் எதை நோக்கி இருக்குன்னா, பொதுச் செயலாளர் பதவியை இபிஎஸ் இருந்து பறிக்கணும், ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் புதுசா வரணும், அதுவும் இபிஎஸ் உடைய பதவி பறிக்கணும்ன்றதான் இவங்களுடைய மெயின் அஜெண்டாவா இருக்கேவே சார். ஆக்சுவலா அதிமுக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இவர்கள் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம் அவர்களும் என்ன நினைக்கிற கோணத்துல இதை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அப்படின்னா அதிமுக இன்னைக்கு ஒன்றிணைந்தால் தான் இவங்களுக்கு உண்டு வாழ்வு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக தேர்தலுக்கு முன்பாகவே செதறி போயிருச்சு. தேர்தலுக்கு முன்பாக இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் கூட அப்போ வந்து பெருசா வலியுறுத்தி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சதுனால சரி ஓகே இப்போதைக்கு நம்ம நெருக்கடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஆனா அப்பவே ஓபிஎஸ் அவர்களை உள்ள சேர்க்கணும், சசிகலா அவர்களை உள்ள சேர்க்கணும், டிடிவி தினகரனை உள்ள சேர்க்கணும். யாரெல்லாம் கட்சி விட்டு வெளியே போனாங்களோ, 2ஆம் கட்ட தலைவர்கள், சீனியர்கள் உட்பட எல்லாரும் வெளியே போனாங்கல்ல, அவங்களை எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை, ஒரு நெருக்கடி இவங்களால கொடுக்கப்பட்டது உண்மை. ஆனா அது ஓவரா கொடுக்கப்படல. ரொம்ப நெருக்கடி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தேர்தலுக்கு முன்பாகவே வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒரு வழிக்கா இருந்திருப்பாரு, மேலோட்டமா. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸா பண்ணல, பண்ணிருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸா பண்ணல. சோ எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்து வரலன்னு போது தேர்தல் டைம்ல இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க வேண்டாம், தேர்தல் வேலைகளை பார்ப்போம். ஏன்னா பாஜக இருந்தது, பாஜக ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க, நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தேர்தலுக்கு பிறகு, ரிசல்ட்டுக்கு பிறகு இங்க டோட்டலா வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸா எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவங்க வைக்கிற கருத்தும் இங்க நியாயமான ஒரு கருத்து தான். ஏன்னா அதிமுக ஒன்றிணையணும்.
ஏன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க எவ்வளோ கடனை உடனே வாங்கி நம்ம வந்து தேர்தலில் செலவு பண்ணிட்டோம், நாங்க கடன்காரனா இருக்கிறோம். ஸோ ஆமா. அதிகாரத்துக்கு வந்தா தானே அந்த கடன்ல இருந்து நாங்க மீள முடியும். ஸோ அதனால தான் தாவேக்கா பக்கம் போறோம் சொல்லி கூட அந்த பேச்சுக்கள்லாம் அடிபட்டுருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொருத்தருடைய அதிமுக தொண்டருடைய நிலைமை இதுதான் இருக்குது. ஏன்னா கடன் உடனே வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. அப்படிங்கும்போது இன்னும் கடன்லயே இருக்க முடியுமா? ஸோ அதனால நாங்க அதிகாரத்துக்கு வந்து அந்த கடன்கள் எல்லாம் நாங்க தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வழிவகை செய்யப்படும் அப்படின்றதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க விட்டு கொடுக்காம இருக்கிறார். நீங்க அந்த ஈகோ பிரச்சனை தான் இப்ப மெயினா இருக்குது அதிமுகவுல. நான் சொல்றதுதான் நீங்க ஆமா கேட்கணும். நான் சொல்றது தான் ம். கட்சி எந்து தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த ஈகோ விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. இப்போ நீங்க இப்படி யோசித்து பாருங்களேன். சசிகலா உள்ள வராங்க, டிடிவி தினகரன் உள்ள வராரு, ஓபிஎஸ்சி திமுகல இருக்கிறாரு. அவர் உள்ள வராரா வரலையா அது அப்புறப்பட்ட விஷயம். ஒருவேளை வந்தா பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அதிமுக இன்னைக்கு எந்த அளவுக்கு நிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அட்லீஸ்ட் ஒரு 100 தொகுதியிலயாவது அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இது மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. 50 கூட இல்லாம இருக்க மாட்டாங்க. ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ தாவேக்கா உங்களை சிறுமப்படுத்துற இடத்துக்கு அதிமுக இருந்திருக்குமா இருந்திருக்காது. அப்படின்ற கேள்விதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை சிறுமப்படுத்திட்டு தாவேக்கா என்ன பிளான் பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இனி டிஎம்கே விசஸ் டிவிகே இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து என்ன பண்றாங்க, செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முன்பு ஒரு காலத்துல என்ன இருந்தது, ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் மாறி மாறி இருந்தாங்க. இன்னைக்கு டிவிகே உள்ள வந்துட்டு அதிமுகவை கபலீகரம் பண்றதுனால இனிமேட்டிருந்து டிஎம்கே டிவிகே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அப்போ எங்கப்பா அதிமுகவை காணோம் அப்படின்ற ரேஞ்சு இருக்கு. இதுல சீனியர்களுக்கும் பங்கு உண்டு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் நம்ம வந்து கை காட்டிட்டு போக தேவையில்ல, சீனியர்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா சீனியர்கள் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு சர்க்கிள் வந்தாலும் நீங்க அதிமுக அப்படின்ற ட்ராக்கை விட்டு மாறி இருக்க கூடாது. நீங்க பதவியை பறிச்சுட்டாங்க, திரும்பி அந்த பதவியை கொடுக்கல, அந்த ஒரு கோபமா கூட இருக்கலாம்ல நீங்க சொல்றது நான் உடன்படுறேன். ம். ஆனா அதே இந்த கோணத்துல இருந்து பாருங்களேன். ம். இப்போ நீங்க வந்து பதவி இருக்கும் போதே ஒரு பெரிய ஆப்பா வச்சீங்க ம். எடப்பாடி பழனிசாமிக்கு. 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு பவர் உங்ககிட்ட இருக்கும் போதே. சோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி பவர் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பவர் என்ன பண்ணாரு, புடுங்கினாரு. ம். பதவியெல்லாம் புடுங்கினாரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ரிட்டர்ன் வந்தீங்க. மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த எடுத்த பவரை திருப்பி கொடுக்கணும்ல. அதாவது கொடுக்கல அவரு. நீங்க ஃபர்ஸ்ட் பெரம்ப வச்சு அடிச்சீங்க. ம். எடப்பாடி பழனிசாமி தாங்கிட்டாரு. ம். ஓகேவா. திரும்பவும் உள்ள வந்து ஒரு ராடுல இரும்பு கம்பியில வச்சு அடிச்சீங்கன்னா எப்படி தாங்குவாரு அப்படின்ற ஒரு கேள்வி, அந்த ஒரு கான்செப்ட்ல தான். சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சீங்க, உங்ககிட்ட இந்த பதவியை புடுங்கினாரு, வெளியே போனீங்க, திரும்ப உள்ள வந்தீங்க, திரும்பவும் பவர் கொடுத்தா அடுத்த அடி பயங்கரமா அடிக்க மாட்டீங்கன்னு நிச்சயம். சோ அதனால உங்களுக்கு பவரை கொடுத்தா தானே, பவரை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். சோ அந்த கோணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி பதவி திரும்ப கொடுக்கல அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். அப்ப கூட பதவிகள் கொடுத்தாரு, ஆனா பவர் இல்லாத பதவி, மாநில லெவல்ல பதவி, அது அவங்களுக்கு தேவை இல்ல அப்படின்றதுனால ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ இங்க 2 பேர் மேல ஈக்குவலா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மேல நீங்க கையை காட்டினீங்கன்னா மீதி கைகள் விரல்கள் உங்களை காட்டுது. ஏன்னா சீனியர்களும் இங்க ஒன்றா இருந்திருக்கணும். நீங்க தேர்தலுக்கு முன்பாக எப்படி ஒன்றா இருந்தீங்களோ அதே போல ஒன்றா இருந்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க அப்பவே ஃபுல்லா என்ன பண்ணிருக்கணும், நெருக்கடி கொடுத்துருக்கணும். அதிமுக வந்து செங்கோட்டையனை நீக்காதீங்க, செங்கோட்டையனை நீக்குனீங்களா அது பெரிய தப்புல. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல போயிட்டு தானே இவ்வளோ வேலைகள் திரைமறைவுல செஞ்சுட்டு இருக்காரு. அதிமுகவை கபலீகரம் பண்றதுல செங்கோட்டையன் அவர்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அவரும் ஒரு காலத்துல சொன்னார்ல, எலெக்ஷனுக்கு அப்புறமா ஏடிஎம்கேன்ற ஒரு சாம்ராஜ்யமே இருக்காது அப்படின்னு சொன்னார்ல. உண்மையா அவரு சொன்னது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க அதிமுக நிர்வாகிகளா ஏன் இந்த பக்கம் வராங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் மூவ் பண்ற ஒரு கேம் தான். சோ இது எல்லாமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, எஸ்பி வேலுமணி போன்ற டீம்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பதவி இருக்கிறதுனால தான் இது பண்றாரு. இவரை பதவியில இருந்து நீக்கணும், பொதுக்குழுவை கூட்டணும்னா 5ல் 2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் சைன் போட்டு கொடுத்து பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொன்னா கூட்டி ஆகணும். ஏன்னா அதிமுக அந்த பைலாவில் இருக்கு. சோ இதுக்கான ரகசிய வேலைகளை தான் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர், தனக்கு ஆதரவான மாவட்ட செயலர் எல்லாரையுமே ரகசியமா சந்திச்சு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. சோ கையெழுத்து வாங்கிட்டு பொதுக்குழு கூட்டுனா பொதுக்குழு கூட்டிதான் ஆகணும். இந்த பொதுக்குழுல பிரதானமா சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரணும், பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை பிரதானமா ஏற்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தீர்மானத்துக்கு எடப்பாடி பழனிசாமி உடன்பட்டால் ஓகே, இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமியை மாத்திரலாம்.
இப்ப கையெழுத்து போட்டாங்கல்ல, அவங்க பதவியை பறிச்சுட்டா அவங்க இப்ப பதவி EPS அவர்கள் பறிக்க முடியாதுல்ல. ம், எப்படி பறிக்க முடியும்? நீங்க பொதுக்குழு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது பொதுக்குழுவை கூடி அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நீங்க பதவி வந்து யார்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ம், சோ அந்த அளவுக்கு இப்போ பைலாவை அப்படிதானே நீங்க இது பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நீங்க பைலாவை மாத்தினீங்க. ம். இன்னைக்கு அதே பைலா தானே உங்களுக்கு ஆப்போசிட்டா வருது. ஆமா. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பைலாவை அதாவது பொதுக்குழுவை கூட்டுறது தான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஒரு வழி. துடுப்பு சீட்டு. ஆ, இந்த பொதுக்குழுவை கூட்டி என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றது தான் இங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி பதவியை இவங்க கிட்ட இருந்து பறிக்கலாம், ம், தலைமை மாற்றப்படலாம், இல்லாட்டி பிரிந்தவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுகவை கட்டமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்க ஒருவேளை பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக இங்க ஸ்டாண்டர்டா இருந்தாலும் தாவேகா ஆட்சியில இருந்தாலும் இங்க திமுக அதிமுக அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்கும். சும்மா ஒப்புக்க சப்பாண்டியனா நீங்க இருந்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி கூட அதிமுக ஒரு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இறுதியாக பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்கூல்ல கரூர்லயே நடந்த விஷயம் தான் இது. விஜய் அவர்கள் நிகழ்ச்சிய அந்த அரசு நிகழ்ச்சிய ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல அந்த ஹெட் மாஸ்டர் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிச்சிருக்கிறாங்க. இது தவறான முன்னுதாரணம் அப்படின்ற மாதிரியும் நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேவையானது விஜய் அவர்களின் படமா? இல்ல புத்தகத்தில் இருக்கிற பாடமா? அப்படின்ற மாரி கேள்வி இருக்குது இல்ல சார்? ஆக்சுவலா தாவேகா ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகுதான் இங்க நாங்க வந்து சாட்டையை சொல்லட்டுவோம், ம், நாங்க வந்து சட்டத்தை கையில் எடுப்போம், நாங்க பணியிடை நீக்கம் செய்வோம், அந்த அதிரடி எடுப்போம், இந்த அதிரடி. நான் என்னன்றேன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே ம். தாவேகா உறுப்பினர்கள் அதாவது நிர்வாகிகள் ஸ்கூல்ல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆய்வு போட்டோ எல்லாம் எடுத்து பண்ணாங்க. பண்ணாங்க, ம், ஆய்வு பண்ணாங்க. அப்பவே ஒரு கேஸை போட்டு அரசு பள்ளியில கட்சியாளர்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிரடியை காட்டியிருந்தீங்கன்னா மத்தவன் உள்ள போயிருப்பானா? ஆமா. போயிருக்க மாட்டான். மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசு கடுமையான அரசா இல்ல. ம், யாருக்கு இல்ல அப்படின்னா தாவேகாவினருக்கு தான் இல்ல. ஆமா. ஆனா எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஒண்ணு சின்னதா எதனா பேசுனீங்கன்னா உடனே கைது, ம், எல்லாமே அதிரடி. ஆனா தாவேகாவினருக்கு நீங்க ஆரம்பத்துல அந்த பயத்தை காட்டியிருந்தீங்கன்னா இப்போ இவங்க போதைப் பொருள் வந்து திமுக வந்து பறிப்புட்டுச்சு, இனிஷியேட்டாவே எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க அப்பவே ஆரம்பத்திலே தாவேகாவினரை அரெஸ்ட் கைது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பயம் காட்டியிருந்தீங்கன்னா மத்தவன் போயிருப்பானா பின்னாடியே? ம். போல. சோ சும்மா கண் துடைப்புக்குன்னு ஒரு 2 பேர் பதவி மட்டும் நீங்க பறிச்சிட்டீங்க. சோ இது டிவிகே நிர்வாகிகளே பாலியல் தொல்லை கொடுத்தவங்க இருக்காங்க. ஆமா ஆனா எந்த இருக்காங்க, ஆக்ஷனும் எடுக்கல. இருக்கிறாங்க. லஞ்சம் நிறைய பேர் வாங்குனவங்க இருக்கிறாங்க. இருக்காங்க. சோ பாலியல் வழக்குல வந்து கைது போயின்னு வெளியே வந்தவங்க எல்லாம் எம்எல்ஏ கூட ஆய்வுக்குன்னு வராங்கங்க. ம், சோ அப்ப எந்த அளவுக்கு நீங்க கடுமையா இருக்கிறீங்க தாவேகாவினர். சோ இதுதான் இவங்களுடைய ஆட்சியினுடைய அவலம். இது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர். அவர் வந்து தொகுப்பாளர்லாம் கிடையாது, ஆங்கர்லாம் கிடையாது. ஆமா. ஆங்கர் பதவியில இருந்து நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. ம், அமைச்சர் வேலையை பாருங்க. அமைச்சர் வேலையை உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு அவலம் நடக்குது. இந்த அவலம் உங்க தலைவர் வந்து கரூருக்கு வந்துட்டாருன்றது வந்து என்ன வரலாற்று சாதனையா? இத வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்க பாடமா எடுக்க போறீங்களா? கரூர்ல பரீட்சையில கேட்க போறீங்களா இந்த பரீட்சையில கேள்விய? கேட்க போறீங்களா? 41 பேர் விபத்து நடத்திட்டு திரும்ப எங்க தலைவர் கெத்தா வந்தாருன்னு நீங்க பாடம் எடுக்க போறீங்களா? வரலாற்றை சொல்றீங்களா? என்ன மக்கள் குழந்தைகளை நீங்க நினைச்சிருக்கீங்க? தாவேகா ஆட்சியில இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்குன்ற ஒரு கேள்விக்குறி தான் இங்க இருக்குது. ஆமா. திமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு இருந்தது, இப்ப தாவேகா ஆட்சியில எந்த அளவுக்கு அவலத்துல வந்திருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ம், ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, கட்சி கொடியை போட்டுக்கிட்டு உள்ள வரீங்க, துண்டை போட்டு வரீங்க, போட்டோ எடுத்துட்டு வரீங்க, விஜய் போட்டோ வரீங்க அப்படின்றீங்க. என்ன நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இவங்க ஒரு சர்க்குலர் ஒன்று போடுறாங்க. உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, முதலமைச்சர் பிறந்த நாளை ஸ்கூல்ல ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டுச்சு. இதுக்கு ம், பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லுது. உடனே ராஜ்மோகன் என்ன பண்றாரு, ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல எந்த கட்சிக்காரனும் போகக்கூடாது, யாருமே வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாது. கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது யாரால நடந்தது? உங்களால நடந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆரம்பத்திலேயே உங்க கட்சி நிர்வாகி போனாங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, கைது பண்ணுங்க, ஆக்ஷன் தப்பு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். நீங்க அப்படி கடுமையா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்தடுத்து இந்த நிகழ்வு நடந்திருக்குமா? இன்னைக்கு தலைமை ஆசிரியர் இந்த இது போட்டிருப்பாங்களா? அப்போ என்னன்னா தாவேகா ஆட்சிக்கு ஃபேவரா நம்ம இங்க பண்ணா நம்ம வந்து என்ன வேணா நம்ம இது பண்ணிக்கலாம், தாவேகா துண்டு இருந்தா போதும், நம்ம என்ன வேணா அப்படின்ற ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு நீங்க இது வந்துருச்சுல எல்லாருக்குமே. தாவேகா துண்ட வச்சு பின்புலத்துல நம்ம என்ன என்ன வேணா தப்புனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். இருந்துச்சுல. சோ இது ஆரம்பத்திலே தடுக்கல. இப்ப வந்து நீங்க வந்து நான் வந்து பதவி நீக்கம் செய்யறேன், பணியிடை நீக்கம் செய்யறேன் அப்படின்னு பூச்சாண்டி காட்டினா நிரந்தர நீக்கம் பண்ணுவாங்களா? ஆ, பணியிடை நீக்கம் தான் பண்ணிருக்காங்க. பதவி நீக்கம் தான் நிரந்தரமா தலைமை ஆசிரியரை வேலையை அவ்வளவுதான். நீக்குவாங்களா? ஆக்சுவலா இது வந்து ஒரு பூச்சாண்டிங்க, கண் ம், துடைப்புங்க. இப்போ இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல பதிவாயிருக்கு. ம், சோ இது வந்து தீவிரமா விசாரிக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு
நீங்க வந்து என்ன பண்றீங்க, அரசியலை ஈடுபடுத்தக்கூடாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் குழந்தைகளை படிக்க விடணும். அப்துல் கலாம் எல்லாம் வந்து எப்படி மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம் சொன்னாரு. ஆனா அவர் பிறந்த இந்த மண்ணுல நீங்க படம் முக்கியமா பாடம் முக்கியமான்னு நீங்க அந்த கேள்விக்கு வர வச்சிட்டீங்களே. இது இப்ப இந்த கரூர் நிகழ்ச்சியை பார்த்து எக்ஸாம்ல போய் எழுதுவாங்களா? என்னத்தை எழுதுவாங்க? விஜய் கரூருக்கு வந்தார், இப்படி பேசினார் அப்படி எழுத போறாங்க. இதை வந்து சொல்லி கொடுக்கணும். அறிவியலை சொல்லி கொடுங்கய்யா. அப்படின்னா நீங்க விஜயை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா? இதுதான் தாவேகா ஆட்சியினுடைய அவலம் அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இதுல முழுக்க முழுக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஈடுபட்டு இருக்கிறார். அவருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. அவர் தொகுப்பாளரா ஃபர்ஸ்ட் தயவு செய்து நம்ம சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள்லாம் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுடைய படிப்புடைய ஞானம் கேள்விக்குறியா இருக்கு. சோ தயவு செய்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆங்கர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அமைச்சர் பதவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இது ரொம்ப 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 வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க பதவி நீக்கம் செய்யறேன் அப்படின்றதெல்லாம் பூச்சாண்டித்தனம். இதை வந்து அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்றாரு, எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு, என்ன புதுசா இந்த ஆட்சியில மட்டும் நடந்த மாதிரி சொன்ன, எந்த ஆட்சியில நடந்திருக்குன்னு சொன்னா பயந்து ஓடுறாரு. அது சொல்ல மாட்டேங்கிறாரு. எவிடன்ஸோட சொல்லணும். எந்த திமுக ஆட்சியில நடந்ததா, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததா, எந்த ஆட்சியில நடந்தது, காங்கிரஸ் ஆட்சியில நடந்ததா, எந்த ஆட்சியில நடந்தது சொல்லுங்க அப்படின்னா ஓடுறாரு. சோ இது வந்து திசை திருப்புற விவகாரம் தான். சோ இவங்க தப்பு செய்யறாங்க, நீங்க முட்டு கொடுங்க, முட்டு கொடுக்கலாம் வேண்டாம். ஆனா இதுக்கு நான் நியாயத்துக்கு முட்டு கொடுக்க தேவையில்ல. சோ ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அதை கண்டிச்சு பேசுங்க. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கண்டிச்சு பேசுங்க. சோ அதுதான் உங்களுக்கு வந்து கூட்டணி தர்மம், ஜனநாயக விடுது. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, தாவேகா அரசு தப்பு செஞ்சு அந்த தப்புக்கு நீங்க என்ன பண்றீங்க, சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இங்க இருக்குது அப்படின்றது தான் இங்க பார்க்கணும். முழுக்க முழுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி லைவ் போடுறது, ஸ்கூல்ல அந்த துண்டை போட்டுன்னு கட்சி கொடியை போட்டு விஜய் வாழ்க போட்டோ எடுத்துன்னு போறதெல்லாம் வன்மையா கண்டித்து ஆரம்பத்திலேயே இவங்க தடுக்க விட்டுட்டாங்க. அதனால தான் இந்த விளைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கடந்த ஆட்சியில பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களே வந்து நாசா வரைக்கும் போயிட்டு கத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு, மாணவர்களுக்கு எதை எடுத்துக்காட்டா கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.